வருமான வரி ரிட்டர்ன் தாக்கல் செய்யலைன்னா நீங்கள் இந்த அரசாங்கம் கொடுக்குற அத்தனை சலுகைகளையும் இழக்கிறீர்கள் என்ற அர்த்தம். ஒரு சின்ன உதாரணத்துக்கு ஒரு 3 வியாபாரம் எடுத்துக்கிறேன். ஒரு சின்ன டீ கடைக்காரர், அவருக்கு 2.5 லட்சத்துக்கு மேலே வருமானம் வருது. அவர் 12 லட்சம்லாம் வருமானம் இல்லை, ஒரு 3 லட்சமோ 4 லட்சமோ மாதம் ஒரு 30,000 சம்பாதிக்கிறாரு, 2.5 லட்சத்துக்கு மேலே வருது. அப்படிங்கும்போது அவர் வருமான வரி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணினார் அப்படின்னா அவர் ஒரு 3 லட்சம் வருமானம் அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு என்னென்ன அட்வான்டேஜ்லாம் கிடைக்கும்? அவருக்கு முதல்ல ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டாரு, இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னில் இருக்குது, அவருக்கு பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. அப்போ அவர் ஒரு மோட்டார் பைக் வாங்கணுங்கிறாரு. ஒரு ஃபினான்ஸ் கம்பெனியில் போய் 10% 12% ஃப்ளாட் ரேட் இன்ட்ரெஸ்ட்டில் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. அவர் ரெகுலராக ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறாரு, பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுட்ருக்காரு அப்படின்னே பேங்க்கே 8% கொடுக்குது. சரி, அவர் ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கார், ஒரு சின்ன வீடு வாங்கணும்னு நினைக்கிறார், ஒரு லேண்ட் வச்சுருக்காரு, ஒரு 20 லட்சத்தில் ஒரு 300-400 ஸ்கொயர் ஃபீட் கட்டி ஒரு சொந்தமாக வீடு கட்டுங்கன்னா 20 லட்சம் ஹவுசிங் லோன் வாங்கிடலாம் பேங்க்கில். இது ஏன்னா உங்களுக்கு 36 லட்சம் 3 லட்சம் வருமானம் இருக்குங்கிறீங்க. அப்போ 3 லட்சம் வருமானம் இருக்கும்போது அவர் ஒரு 30 வயசுக்குள்ளே இருக்காருன்னா அவருக்கு 20 லட்சம் லோன் கொடுத்தா 12,000 13,000 தான் ஹவுசிங் லோன் ரீபேமெண்ட்டே வரும். ரெண்டாவது, அரசாங்கமும் சலுகை கொடுக்குது. 30 லட்சத்துக்குள்ளே லோன் வாங்குறவங்களுக்கு அந்த வட்டி சதவீதத்துலேயும் ஒரு இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. இதெல்லாம் கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா அப்போ இந்த அட்வான்டேஜ் எல்லாம் வரணும் அப்படின்னா நீங்கள் வருமான வரி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும்.